மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜூலை 10ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி 4th செமஸ்டர் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இதில் வியூவர்ஸ் கேட்டபடி எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் 2 இந்த சப்ஜெக்டில் உள்ள ஒவ்வொரு யூனிட்லேயும் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஷின்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ், அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களால் ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க முடியும். அதுக்கான சில ஐடியாஸ் தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். அந்த யூனிட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 3 phase ஆல்டர்னேட்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷன், பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன், இது ஃபுல்லாக அதில் வரும். இஎம்எஃப் ஈக்குவேஷன். முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல். சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் பொறுத்த வரைக்கும் மெயின் 2 பார்ட்ஸ், ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார். இந்த ரோட்டாரில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து சாலியன் போல் ரோட்டார், இன்னொன்று சிலிண்ட்ரிக்கல் ரோட்டார். ஸோ நீங்கள் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது ஸ்டேட்டார் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டுத்தையுமே சேம் தான். ரோட்டார் கன்ஸ்ட்ரக்ஷன் 2 விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஸ்டேட்டார் டயக்ராம் போட்டு ரோட்டாருடைய டயக்ராம், 2 டைப் ஆஃப் டயக்ராத்தையும் போட்டு 2 ரோட்டார் டயக்ராத்தையும் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் எழுதலாம். ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஸ் பர் ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் இண்டக்ஷன் பிரின்சிபல், அது எப்படி 3 phase ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ரெண்டாவது parallel ஆப்ரேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர்ஸ். இந்த parallel ஆப்ரேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர்ஸ்க்கு எப்படி கேட்கலான்னா சிங்க்ரனைசிங் ஆஃப் ஆல்டர்னேட்டர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இதில் 2 marksலேயே வந்து நீங்கள் இன்னொன்று கூட சேர்த்து கேட்குறது வாய்ப்பு இருக்குது. வாட் இஸ் த நெசசிட்டி ஆஃப் parallel ஆஃப் ஆல்டர்னேட்டர்ஸ், parallel ஆப்ரேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் கொஷின்ஸ் வரும். அதே நேரத்தில் வாட் ஆர் தி கண்டிஷன்ஸ் டு பி சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிறதுக்கும் ஸ்மால் கொஷின்ஸில் வரது வாய்ப்பு இருக்குது. பட் இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் படிச்சுட்டு parallel ஆப்ரேஷன் வந்து 3 விதமான parallel ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அதாவது சிங்க்ரனைசிங், ஒன்று டார்க் லேம்ப் மெத்தட், இன்னொன்று பிரைட் லேம்ப் மெத்தட், அண்ட் 3வது சின்க்ராஸ்கோப் மெத்தட். இந்த 3மே நம்ம சேனலில் வீடியோவில் இருக்குது. டார்க் லேம்ப் மெத்தட், பிரைட் லேம்ப் மெத்தட் அண்ட் சின்க்ராஸ்கோப் மெத்தட். இந்த 3த்தையும் நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை படிச்சிங்க. அடுத்தது ஆர்மேச்சர் ரியாக்ஷன். ஆர்மேச்சர் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் மேலே ஏற்படுத்தக்கூடிய எஃபெக்ட். அந்த அதுவும் ரொம்ப அடிக்கடி கேட்குற கொஸ்டின் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரில். அதில் வந்து பவர் ஃபேக்டரை பொறுத்து ரியாக்ஷன் மாறும். லாகிங் பவர் ஃபேக்டருக்கு ஒரு ரியாக்ஷன், லீடிங் பவர் ஃபேக்டருக்கு ஒரு ரியாக்ஷன், யூனிட்டி பவர் ஃபேக்டருக்கு ஒரு ரியாக்ஷன். அதான் மேக்னடைசிங் எஃபெக்ட், டிமேக்னடைசிங் எஃபெக்ட் அண்ட் டிஸ்டார்ஷன் எஃபெக்ட். இது இந்த 3 இருக்கும். இதுக்கு 3 டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு பவர் ஃபேக்டருக்கும் அந்த ஆர்மேச்சர் ஃபீல்டு ஃப்ளக்ஸ், ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் அண்டு டிசி ஃபீல்டு ஃப்ளக்ஸ், இது 2த்தையும் ஏற்படக்கூடிய அந்த ரியாக்ஷனை நீங்கள் தெளிவாக படம் போட்டு அந்த படத்தை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கு வெக்டார் டயக்ராமும் இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான கொஸ்டின். அப்புறம் இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர். ஒரு 3 phase ஆல்டர்னேட்டரில் இஎம்எஃப் ஈக்குவேஷன் இ ஃபேஸ் ஈக்குவல் டு 4.44 கேபிகேடி எஃப்ஐடி அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன், ஒரு ஃபார்முலா. அது எப்படி டெரைவ் பண்ணுறது? நீங்கள் முதல்ல ஃபார்முலா ஃபஸ்ட்டு நல்லா என்ன இன்டியூஸ் இஎம்எஃப் என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத படித்து வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கும் போதே அதில் உள்ள ஒரு விஷயத்தையும் பற்றி, லெட் 5 என்ன, டீனா என்ன, ஃப்ரீக்வன்சினா என்ன, கேபி கேடி இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத எழுதிட்டு, இந்த டெரிவேஷன் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நல்லா ஒரு டைம் 2 டைம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்க. அதே மாதிரி அந்த ஈக்குவேஷனை வச்சு, அந்த இஎம்எஃப் ஃபார்முலா வச்சுக்கிட்டு அதில் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. அந்த ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ கேபி பிச் ஃபேக்டர் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா பை 2, கேடி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் சைன் எம் பீட்டா பை 2 டிவைடட் பை எம் சைன் பீட்டா பை 2. இதில் எம்மோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, பிச் ஃபேக்டர்னால் என்ன, ஆல்ஃபா வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது. அதிலே வந்து பார்த்திங்கன்னா 2 marksலேயே சில விஷயங்கள் கேட்பாங்க. ஃபுல் பிட்ச் காயில்னால் என்ன, ஃப்ராக்ஷன் பிட்ச் காயில்னால் என்ன, அதெல்லாம் படித்து வச்சிங்க. 2 marksல கேட்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது.
அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஃபார்முலாவாக கேட்கலாம். இதெல்லாம் நல்லா படித்து வச்சிங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்தது ஆல்டர்னேட்டருடைய வோல்டேஜ் ரெகுலேஷன். அந்த வோல்டேஜ் ரெகுலேஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தடை நல்லா படிச்சிங்க. ஒன்று இஎம்எஃப் ஆர் சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் மெத்தடு. அது வந்து ஓசிசி கர்வ் அண்டு ஷார்ட் சர்க்யூட் கர்வ் போட்டு அதிலேருந்து இந்த வோல்டேஜ் ரெகுலேஷனை கண்டுபிடிக்கிறது இஎம்எஃப் மெத்தட். அதேமாரி எம்எம்எஃப் மெத்தட். இது 2ஐயும் படித்து வச்சிங்க. இந்த 2ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இஎம்எஃப் மெத்தட். நீங்கள் 2 படிங்க, பட் அதில் வந்து நல்லா படித்து வச்சிங்க. இஎம்எஃப் மெத்தடு ஆர் சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் மெத்தட்னு கேட்பாங்க. இந்த 2 பேரில் எந்த பேர் வேணாலும் அவங்க யூஸ் பண்ணி கொஸ்டின் பேப்பரில் கேட்பாங்க. ஸோ இஎம்எஃப் மெத்தடா இல்லை சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் மெத்தடா, 2மே ஒன்று தான். அடுத்து எம்எம்எஃப் மெத்தட். இது ஃபஸ்ட் யூனிட் ஓவர். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட் சிங்க்ரனஸ் மோட்டார். சிங்க்ரனஸ் மோட்டார் பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது, நீங்கள் ஆல்டர்னேட்டர் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம் போடுறீங்களோ அதே டயக்ராம் தான் சிங்க்ரனஸ் மோட்டார். சிங்க்ரனஸ் மோட்டாருடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் 3 ஃபேஸ் ஆல்டர்னேட்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்கிறது என்னென்னா, சிங்க்ரனஸ் மோட்டார் இஸ் நாட் செல்ஃப் ஸ்டார்டிங். அது தானாக செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது. அது ஏன் ஆகாது அப்படிங்கிறதுக்கு 2 கண்டிஷன் உள்ள டயக்ராம் போட்டிருப்போம். அந்த டயக்ராத்தை நல்லா பார்த்து வச்சிங்க. அதாவது ஒரு ஹாஃப் சைக்கிள் ஆஃப் ஸ்டேட்டார் சப்ளையில் ஸ்டேட்டார் ஏசி ஸ்டேட்டாருக்கு நீங்கள் கொடுக்குற ஏசி சப்ளையில் ஒரு ஹாஃப் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் மோட்டார் ஒரு சைடு ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும் ரோட்டார், இன்னொரு ஹாஃப் சைக்கிளில் இன்னொரு சைடு ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் சைக்கிளும் ஒரு டைரெக்ஷனில் சுற்றுறதுக்கு ட்ரை பண்ணும், டர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஆனால் சுற்றவே சுற்றாது. அது வந்து அதனால் இட்ஸ் நாட் செல்ஃப் ஸ்டார்டிங். அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பிரின்சிபல் அது எப்படி வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றது அடுத்தது ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் ஆஃப். அப்போ சிங்க்ரனஸ் மோட்டாரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றது இருக்குது. இந்த போனி மோட்டார் மெத்தடு, டிசி மோட்டார் மெத்தடு அண்ட் டேம்பர் வைண்டிங் மெத்தட் அப்படின்லாம் யூஸ் பண்ணுறோம். அதனால் ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் வந்து ஒரு 3 மெத்தட் நல்லா படித்து வச்சிங்க. எப்படி வந்து போனி மோட்டாருங்கிறது ஸ்மால் ஏசி மோட்டார், அதை யூஸ் பண்ணி எப்படி இந்த சிங்க்ரனஸ் மோட்டாரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டிசி மோட்டாரை யூஸ் பண்ணி எப்படி சிங்க்ரனஸ் மோட்டார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டேம்பர் வைண்டிங்கை பயன்படுத்தி ரோட்டாரில் டேம்பர் வைண்டிங் பயன்படுத்தி எப்படி சிங்க்ரனஸ் மோட்டார் இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது மாதிரி இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் இந்த பவர் இன்புட் அண்ட் பவர் டெவலப் ஈக்குவேஷன்ஸ் சிங்க்ரனஸ் மோட்டார் இந்த டெரிவேஷனை படித்து வச்சிங்க. இதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின். வீக்கர் அண்ட் இன்வெர்டட் வீக்கர்ஸ் மெத்தட். இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்கர் அண்ட் இன்வெர்டட் வீக்கர். எக்ஸ் ஆக்சிஸில் ஃபீல்டு கரண்ட், ஒய் ஆக்சிஸில் ஆர்மேச்சர் கரண்ட். எக்ஸ் ஆக்சிஸில் ஃபீல்டு கரண்ட், ஒய் ஆக்சிஸில் ஆர்மேச்சர் கரண்ட் எடுத்திங்கன்னா யூ வில் கெட் வீக்கர். எக்ஸ் ஆக்சிஸில் ஃபீல்டு கரண்ட், ஒய் ஆக்சிஸில் பவர் ஃபேக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ வில் கெட் இன்வெர்டட் வீக்கர். இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் லேப்லேயே செஞ்சுருப்பீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. அந்த லேப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் உள்ள டயக்ராத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரொசீஜர் எப்படி பண்ணுறது அப்படின்றத கூட நீங்கள் நோட்ஸாக எழுதலாம். நான் கொடுக்குற டிப்ஸாக எடுத்துங்க. லேபில் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் லேபில் நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதில் உள்ள அது ப்ரொசீஜர் எழுதிட்டு அந்த என்னென்ன ரீடிங் எடுக்கணும், அந்த ரீடிங் வச்சுட்டு இன்வெர்டட் வீக்கர் எப்படி போடுறது, வீக்கர் எப்படி போடுறது அப்படிங்கிறத நீங்கள் எதுனாலே போதும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வீக்கர் இன்வெர்டட் வீக்கர் இது பண்ணும்போது மோட்டாரை ஸ்டார்ட் பண்ணி ஃபீல்டு கரண்ட் வேரி பண்ணும்போது அதுக்கு ஒரு ஃபீல்டு கரண்ட்டோட ஒவ்வொரு வேல்யூக்கும் நீங்கள் ஆர்மேச்சர் கரண்ட்டை எடுக்கணும். அது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டே நீங்கள் கர்வ் போடும்போது வி ஷேப்பில் வரும். அதுமாரி ஃபீல்டு கரண்ட்டை நீங்கள் வேரி பண்ணும்போது பவர் ஃபேக்டர் மாறிக்கிட்டே வரும். பிகாஸ் சிங்க்ரனஸ் மோட்டாரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வெவ்வேறு விதமான பவர் ஃபேக்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரே மிஷின் அது. இது வந்து லேகிங் பவர் ஃபேக்டர்லையும் ஒர்க் பண்ணும், லீடிங் பவர் ஃபேக்டர்லையும் ஒர்க் பண்ணும், யூனிட்டி பவர் ஃபேக்டர்லையும் ஒர்க் பண்ணும். அதுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னென்னா ஓவர் எக்ஸைட்டேஷன், அண்டர் எக்ஸைட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் எக்ஸைட்டேஷனில் லீடிங் பவர் ஃபேக்டரில் ஒர்க் பண்ணும், அண்டர் எக்ஸைட்டேஷனில் லேகிங் பவர் ஃபேக்டரில் ஒர்க் பண்ணும். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கல் என்ன பண்ணுறீங்களோ அந்த டயக்ராத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்த சிங்க்ரனஸ் கண்டென்சர் அப்படிங்கிறது கெப்பாசிட்டர். பொதுவாக சிங்க்ரனஸ் மோட்டார் வந்து ஓவர் எக்ஸைட்டேஷனில் இட் வில் ஆப்ரேட் சிங்க்ரனஸ் கண்டென்சர். அது ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி ஒர்க் பண்ணும். அதனால தான் அது சிங்க்ரனஸ் கண்டென்சர் சொல்லுவோம். சிங்க்ரனஸ் கண்டென்சர் வச்சு நீங்கள் கண்டென்சராக நீங்கள் வந்து சிங்க்ரனஸ் மோட்டரை நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது இண்டஸ்ட்ரீஸில் அதை வந்து பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பயன்படுத்திப்பாங்க. பிகாஸ் பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது எவ்வளோ முக்கியம், அதோடய நெசசிட்டி என்ன நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது சிங்க்ரனஸ் கண்டென்சர்.
அது ஓவர் எக்ஸைட்டேஷன் ஆப்ரேட் பண்ணால் அது சிங்க்ரனஸ் கண்டென்சராக ஒர்க் பண்ணும். அதனால் அது எப்படி ஓவர் எக்ஸைட்டேஷன் எப்படி பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். அடுத்தது 3வது யூனிட் ரொம்ப முக்கியமாக 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். இந்த 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரில் மேஜர் கிளாசிஃபிகேஷன் நீங்கள் எல்லாம் பார்த்தது ஸ்குரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் அண்ட் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒன்று கேட்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் ஸ்குரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார், இல்லை எக்ஸ்பிளைன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார், இது வேணாலும் கேட்கலாம். பட் ஸ்டேட்டாரை பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரோட்டாருடைய கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து தான் அதுக்கு நேம் நம்ம வச்சுருக்கிறோம். ஸ்டேட்டார் வந்து படத்தை போட்டுட்டு ரோட்டாரில் வந்து ஸ்குரல் கேஜ்னு கேட்டாங்கன்னா கேஜி ரோட்டாரை போட்டுருங்க. ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டார்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட்டாரை போட்டு ரோட்டாரில் வந்து நீங்கள் அந்த ஸ்லிப்ரிங் ரோட்டாரை நீங்கள் அதில் காமிச்சிக்கலாம். பட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்டார் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டுத்தும் ஒரே மாதிரி தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரோட்டார் கன்ஸ்ட்ரக்ஷன் இது வேறு மாதிரி இருக்கும், அது வேறு மாதிரி இருக்கும். ஸ்குரல் கேஜ் ரோட்டாரில் வைண்டிங் கிடையாது. அலுமினியமில் காப்பர் பார்ஸ் அதில் உள்ள வச்சு 2 பக்கம் ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. தெர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் கனெக்ஷன் ஸ்குரல் கேஜ் ரோட்டாரில் பண்ண முடியாது. பட் ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டாரில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரோட்டாரில் வைண்டிங் சுற்றியிருப்பாங்க. எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேன் பி ஆடட், அது ஒரு முக்கியமான விஷயம். அதனால் அந்த ரோட்டார் கன்ஸ்ட்ரக்ஷனையும் போட்டு நீங்கள் அந்த தியரி எழுதலாம். ஸோ ஜென்ரலாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்னு எழுதுனீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டார் போட்டுட்டு 2 ரோட்டாரையும் போட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ரொடக்ஷன் ஆஃப் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஆர்எம்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஆர்எம்எஃப். ஆர்எம்எஃப் எப்படி உற்பத்தி ஆகுது? ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாருக்கு நீங்கள் 3 ஃபேஸ் சப்ளை கொடுத்தீங்கன்னா இட் வில் ப்ரொடியூஸ் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருந்தால் தான் ரோட்டார் சுற்றும். ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு சிங்க்ரனஸ் ஸ்பீடில் சுற்றுது, என்எஸ் ஸ்பீடு. அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி வந்து சுற்றி வருது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு 4 இல்லை 5 டயக்ராம் போட்டால் போதும். அட் 0 டிகிரி, அட் 60 டிகிரி, அட் 120 டிகிரி, அட் 180 டிகிரி, இப்படியே வந்து ஒரு 4 டயக்ராம், 3 ஈக்குவேஷன்ஸ், ஃப்ளக்ஸ் ஏ, ஃப்ளக்ஸ் பி, ஃப்ளக்ஸ் சி, இது எப்படி, இதோடைய கண்டிஷன் என்ன, ஒரு டிகிரிலையும் இதோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது போட்டிங்கன்னா அழகாக அந்த படம் போட்டு அந்த ரிசல்டன் எம்எம்எஃப் ஃபீல்டு இருக்குது இல்லைங்களா, அது அழகாக சுற்றி வருது. ஒரு படத்துலையும் அப்படியே 60 டிகிரி நகர்றதை நீங்கள் காமிச்சிட்டா போதும். ரொம்ப அற்புதமான ஒரு கொஸ்டின். நீங்கள் டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 3 ஈக்குவேஷனுக்கும் அந்த ஒரு பொசிஷன்லேயும் 0 டிகிரி, 60 டிகிரி, 120 டிகிரி, 180 டிகிரின்னு பொசிஷனை போட்டு ஈக்குவேஷனை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சரை கொண்டு வந்து அந்த ஆன்சரை வச்சுக்கிட்டு அந்த ரிசல்டன் ஃப்ளக்ஸ் அதை நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா அது ஒவ்வொரு பொசிஷன்லையும் 0 டிகிரிலேருந்து அதுக்கு 60 டிகிரிலேருந்து அந்த ரிசல்டன் ஃப்ளக்ஸு எவ்வளோ ஆங்கிள் நகர்ந்துருக்குங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆர்எம்எஃப், ஈக்குவலன்ட் சர்க்யூட் அண்ட் நோட் அண்ட் பிளாக் ரோட்டார் டெஸ்ட், இது ரெண்டுத்தையும் இந்த 3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலில் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் அப்படியே தியரியை எக்ஸாமில் எழுதலாம். இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட், நோட் அண்ட் பிளாக் ரோட்டார் டெஸ்ட், சர்க்கிள் டயக்ராம் இதெல்லாம் கேட்டால் நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் பேராமீட்டர்ஸ் வேணும். உங்களுக்கு என்ன பேராமீட்டர்ஸ் வேணும்னா, ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரை நோ லோடில் ஆப்ரேட் பண்ணி ரேட்டட் சப்ளை வோல்டேஜ் கொடுத்து 3 ரீடிங் எடுக்கணும். வோல்ட் மீட்டர் ரீடிங், அம்மீட்டர் ரீடிங் அண்ட் வாட் மீட்டர் ரீடிங். ஸோ V0, I0, W0 இது தனியாக எடுத்து வச்சிங்க. ஸோ நோ லோட் டெஸ்ட் ரீடிங்ஸ். அடுத்தது ரோட்டாரை பிளாக் பண்ணிவிட்டு நம்ம ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு ரேட்டட் கரண்ட் போகிற மாதிரி நம்ம வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அப்போ ரேட்டட் கரண்ட் வந்தோன்னே நம்ம ரீடிங்கை நிப்பாட்டி எடுத்துக்கணும். என்னென்னா அது கிடைக்கிற 3 ரீடிங் VS, WS அண்டு IS. அதாவது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட், ஷார்ட் சர்க்யூட் வோல்டேஜ் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் பவர். இந்த 6 பேராமீட்டருக்கு பாருங்கள். இதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து ஈக்குவலன்ட் சர்க்யூட் போடலாம். அந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா IM, IW இதெல்லாம் வரும் நிறையா. இதெல்லாம் ஃபார்முலா நிறையா இருக்குது. அந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பேராமீட்டர்ஸை கண்டுபிடிச்சி அப்படியே ஈக்குவலன்ட் சர்க்யூட்டாக நீங்கள் போடணும். இது ஒரு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டால், சர்க்கிள் டயக்ராம் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார். சர்க்கிள் டயக்ராம் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி 6 ரீடிங் கொடுத்துருவாங்க. நோ லோடு டெஸ்ட் ரீடிங் அண்டு பிளாக் ரோட்டார் டெஸ்ட் ரீடிங். இந்த ரீடிங்கை வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் உள்ள ஒரு சர்க்கிள் டயக்ராத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி அந்த சர்க்கிள் டயக்ராத்தை கம்ப்ளீட் பண்ணி
அதில் என்ன நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது சர்க்கிள் டயக்ராம் முடிவில் நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லை நோ லோட் பிளாக் டேட்டா டெஸ்ட் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். ப்ராக்டிக்கலில் உள்ளதை அதே தியரி அப்படியே அதே டயக்ராம் அப்படியே தியரி அந்த ப்ரொசீஜர் எழுதுறீங்களே அப்படியே எழுதிட்டு என்னென்ன ரீடிங் எடுக்கிறோம் அப்படின்னு எழுதினா போதும். இந்த 3 கொஸ்டினில் நீங்கள் எந்த கொஸ்டின் இதில் 3ல் ஈக்குவலன்ட் சர்க்யூட் கேட்டாலும் சரி தான், சர்க்கிள் டயக்ராம் கேட்டாலும் சரி தான், நோ லோட் அண்ட் பிளாக் டேட்டா டெஸ்ட்டோட ரீடிங்ஸ் அவசியம் தேவைப்படும். அதனால் டெஸ்ட்டு மட்டும் எதுனா அந்த டெஸ்ட்டு மட்டும் எழுதிட்டு பேராமீட்டர்ஸ் என்னென்ன நோ லோட் டெஸ்ட் ரீடிங் அண்ட் பிளாக் டேட்டா டெஸ்ட் ரீடிங்கோட நிப்பாட்டிங்க. ஈக்குவலன்ட் சர்க்யூட் போடணும்னா அந்த ரீடிங்கை வச்சுக்கிட்டு நீங்கள் ஈக்குவலன்ட் சர்க்யூட் போடணும். சர்க்கிள் டயக்ராம் போட்டிங்கன்னா அந்த ரீடிங்கை வச்சு நீங்கள் சர்க்கிள் டயக்ராம் போடணும். அதனால் மேக்ஸிமம் இந்த 3rd யூனிட்டில் இந்த 3 கொஸ்டின் ஏதாவது ஒன்று வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்தது 4th யூனிட் ஸ்டார்டிங் அண்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் உடைய ஸ்பீட் கண்ட்ரோல் அண்ட் ஸ்டார்டர்ஸ். முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்டர்ஸ். என்னென்ன ஸ்டார்டர்ஸ்னால் டிவைல் ஸ்டார்டர், ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர், அடுத்தது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர், ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர். இதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாத்தையும் நல்ல டயக்ராத்தை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இந்த 4 ஸ்டார்டர் டிவைல் ஸ்டார்டர், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர், ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர், ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் டயக்ராத்தை போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. அதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபலை பற்றி எழுதினீங்கன்னா நிச்சயமாக அந்த 4 ஸ்டார்டரில் ஏதாவது ஸ்டார்டர் நிச்சயமாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல். ஸ்பீட் கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் கண்ட்ரோல், ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் அண்டு ரோட்டார் சைடு கண்ட்ரோல். இந்த வோல்டேஜ் கண்ட்ரோலில் எப்படி பண்ணுறாங்க, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி எப்படி வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணி ஸ்பீடு மாற்றுறாங்க, ஃப்ரீக்வன்சியை வச்சுக்கிட்டு எப்படி ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த போல் சேஞ்சிங் மெத்தடு, நம்பர் ஆஃப் போல்ஸும் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும். NS = 120f/p. அப்போ ஸ்பீடும் போல்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும். அந்த நம்பர் ஆஃப் போல்ஸை பற்றி எப்படி மாற்றுறாங்க அதுதான், அதை வச்சு யூஸ் பண்ணி தான் உங்கள் சப்ஜெக்டில் இருக்குது 2 ஸ்பீடு இண்டக்ஷன் மோட்டார். 2 ஸ்பீடு. இந்த 2 ஸ்பீடுக்கு குறைஞ்ச நம்பர் ஆஃப் போல்ஸ் இருந்துச்சுன்னா ஹை ஸ்பீடில் சுற்றும், அதிக நம்பர் ஆஃப் போல்ஸ் இருந்துச்சுன்னா லோ ஸ்பீடில் சுற்றும். அப்புறம் இன்ஜெக்ஷன் மெத்தடு, கேஸ்கேடிங் மெத்தடு, இதெல்லாம் படித்து வச்சிங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸ்டார்டர்ஸ் வந்து எந்த ஸ்டார்டரையும் விட்டுறாதீங்க. 4 ஸ்டார்டரையும் நல்ல டயக்ராம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க. மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த யூனிட் ரொம்ப ஈஸியாக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். லாஸ்ட் யூனிட் 5th யூனிட் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். நிறைய டைப் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ்க்கு என்னென்னா சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன் மோட்டார், பெர்மனன்ட் கெப்பாசிட்டர் மோட்டார், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார். அப்புறம் இதை விட்டு தனியாக வந்தீங்கன்னா ஷேடட் போர்ட் மோட்டார், ரிப்பல்ஷன் மோட்டார், நிறைய டைப் ஆஃப் மோட்டார்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ஆனால் முக்கியமாக அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஃபீல்டு தியரி. ஏன் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது? சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் இஸ் நாட் செல்ஃப் ஸ்டார்டிங். எப்படி வந்து சிங்கனஸ் மோட்டாரில் சொன்னமோ அதேமாரி சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரில் வந்து நாட் செல்ஃப் ஸ்டார்டிங் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அதில் வந்து டபுள் ஃபீல்டு தியரி வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. டபுள் ஃபீல்டு தியரி சிங்கிள் ஃபேஸ் சப்ளையை நீங்கள் கொடுக்கும்போது ஒரு சைக்கிளும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டே உருவாகாது. அதனால் அது செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது அப்படிங்கிறத நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணுறது. டைப்ஸ் ஆஃப் இண்டக்ஷன் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸில் நான் சொன்ன மாதிரி நிறைய இண்டக்ஷன் மோட்டார்ஸுக்கு ஒன்று சின்ன தியரி தான். டயக்ராம் போட்டுங்க, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸு, அதோட அப்ளிகேஷன்ஸ் படித்து வச்சிங்க. ஷேடட் போல் மோட்டார் அதே மாதிரி தான். அது ஒன் டைப் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். அந்த ஷேடட் போல் மோட்டாரில் எப்படி மேக்னெட்டிக் ஆக்சிஸ் எப்படி வந்து நான் ஷேடட் பார்ட்லேருந்து ஷேடட் பார்ட்டுக்கு எப்படி நகருது அப்படிங்கிறத நீங்கள் 3 டயக்ராம் போட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது வேரியபிள் ரிலக்டன்ஸ் ஸ்டெப்பர் மோட்டார். ஸ்டெப்பர் மோட்டாரும் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். ஸ்டெப்பர் மோட்டார் பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரிலக்டன்ஸ் ஸ்டெப்பர் மோட்டார் இல்லைனா பெர்மனன்ட் மேக்னெட் ஸ்டெப்பர் மோட்டார்ஸ் படித்து வச்சிங்க. ஸ்டெப்பர் மோட்டார் ஆப்ரேஷன் ரொம்ப ஈஸி, நீங்கள் அதை படித்து வச்சுக்கலாம். லீனியர் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் எப்படி வந்து ஸ்டேட்டரை அப்படி ஃப்ளாட்டாக ஆக்கி கொண்டு போய் எப்படி லீனியராக மூவ்மெண்ட் பண்ணுது அப்படின்னு லீனியர் இண்டக்ஷன் மோட்டார். சர்வோ மோட்டார், டிசி சர்வோ மோட்டார், ஏசி சர்வோ மோட்டார்ஸ் எல்லாம் சின்ன மோட்டார்ஸ் தான். அடுத்து ஏசி சீரிஸ் மோட்டார், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதில் வந்து எல்லாமே சின்ன பகுதின்றனால படித்து டயக்ராம் அண்ட் அப்ளிகேஷன்ஸை இதை படித்து வச்சிங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த எலக்ட்ரிக் மெஷின் ஸ்டோவ் பொறுத்தவரைக்கும் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். அதனால் வந்து ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. தேங்க்யூ.